பிரீமியர் ப்ரோல எடிட் பண்ணும்போது டைம் லைன் லேக் ஆகுதா, பிளே கொடுத்த உடனே ஃப்ரீஸ் ஆகுதா, உடனே நம்ம எல்லாம் என்ன யோசிப்போம், புது ரேம் வாங்கணும், புது கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கணும், இப்படி எல்லாம் யோசிப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. பிரீமியர் ப்ரோக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஃபீச்சரால தான் உங்க ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். அதுதான் ப்ராக்ஸி ஒர்க் ஃப்ளோ. நெட்ஃபிளிக்ஸ் எடிட்டர்ஸ், யூடியூப் கிரியேட்டர்ஸ், ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோஸ்னு எல்லா இடத்துலையுமே இதை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த 5 நிமிஷத்துல அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ப்ராக்ஸினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு 4K வீடியோ எடிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 4K ஃபுட்டேஜ் ரொம்ப ஹெவியா இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் மில்லியன்ஸ் ஆஃப் பிக்சல்ஸ் இருக்கும். நீங்க ப்ளே பண்ணும்போது உங்க சிஸ்டம் அந்த டேட்டா எல்லாத்தையும் ரியல் டைம்ல ப்ராசஸ் பண்ணும். அதுதான் லேக் ஆகும், ஃப்ரேம் டிராப் ஆகும், டைம்லைன் ஸ்டட்டர் ஆகும், ஃப்ரஸ்ட்ரேஷன் உருவாக்கும். இப்போ இமேஜின் பண்ணுங்க, ஒரிஜினல் ஃபைலுக்கு பதிலா அதை விட லைட் வெயிட் வெர்ஷன் ஒன்று இருந்தா அதுதான் ப்ராக்ஸி. ப்ராக்ஸினா உங்க ஒரிஜினல் வீடியோவோட காப்பி, ஆனா லைட் வெயிட் காப்பி. டியூரேஷன் சேமா இருக்கும், டைம் கோட் சேமா இருக்கும், எடிட் எல்லாமே சேம் தான். டிஃபரன்ஸ் என்னன்னா, சிஸ்டம்க்கு ப்ராசஸ் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால பிளேபேக் ஸ்மூத் ஆகிடும். பெஸ்ட் பார்ட், ஃபைனல் எக்ஸ்போர்ட்ல ஒரிஜினல் 4K ஃபைல் தான் எக்ஸ்போர்ட் ஆகும். குவாலிட்டி கொஞ்சம் கூட குறையாது. ஓகே, இப்போ ப்ராக்ஸி எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ப்ராஜெக்ட் பேனல்ல உங்க கிளிப்ஸை செலக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் A கொடுத்து எல்லா கிளிப்ஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணுங்க, ப்ராக்ஸின்ற ஆப்ஷன் வரும். அதுல கிரியேட் ப்ராக்ஸின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார்மட் செலக்ஷன்ல H.264 செலக்ட் பண்ணுங்க. ப்ரீசெட்டா குவார்ட்டர் ரீசொல்யூஷன் இல்லனா 1/4 ரீசொல்யூஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் தி சிஸ்டம்ஸ்க்கு இது சேஃபஸ்ட் ஆப்ஷன். பிளேபேக் ஸ்மூத்தா இருக்கும். குவாலிட்டி செக் பண்ண enough டீடைல் இருக்கும். டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சஜஸ்ட் பண்றது ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளேயே செப்பரேட்டா ப்ராக்ஸிஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அடாப் மீடியா என்கோடர் ஓப்பன் ஆகி பேக்ரவுண்ட்ல ரெண்டர் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நீங்க வெயிட் பண்ண தேவையே இல்லை, ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். ப்ராக்ஸி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். ப்ரோக்ராம் மானிட்டர் பக்கத்துல இருக்கிற wrench ஐகானை கிளிக் பண்ணுங்க. பிளேபேக் செக்ஷனுக்கு போங்க. டாகல் ப்ராக்ஸிஸ் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரோக்ராம் மானிட்டர் டூல் பார்ல ஒரு நியூ பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணினா ப்ராக்ஸி ஆன், மறுபடியும் கிளிக் பண்ணினா ப்ராக்ஸி ஆஃப். அவ்வளவுதான், ஒன் கிளிக் ஸ்விட்ச். நோ காம்ப்ளிகேட்டட் செட்டிங்ஸ். இப்போ ஆக்சுவல் ஒர்க் ஃப்ளோ என்ன? கட் பண்ணுறீங்களா, இல்லை ட்ரிம் பண்ணுறீங்களா, டைம்லைன் ஸ்மூத்தாக ஸ்க்ரப் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னா ப்ராக்ஸி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் கிரேடிங் பண்ண போறீங்களா, ஷார்ப்னஸ் செக் பண்ண போறீங்களா, ஃபைனான டீடைல்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ண போறீங்களா, ப்ராக்ஸி ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் ஃபுட்டேஜுக்கு ஸ்விட்ச் பண்ணுங்க. ஒர்க் எல்லாம் முடிஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ண ரெடி ஆனதுக்கு அப்புறம் ப்ராக்ஸி ஆஃப்ல இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ரிமெம்பர், ப்ராக்ஸி எடிட்டை மாத்தாது, பிளேபேக் சோர்ஸை தான் மாற்றும். உங்கள் கட்ஸ், டிரான்சிஷன்ஸ், எஃபெக்ட்ஸ், ஆடியோ எல்லாமே எக்ஸாக்டாக சேமாக தான் இருக்கும். பிகினர்ஸ் பண்ற ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கு. நம்பர் 1, ப்ராக்ஸி ஃபைல்ஸை ரேண்டமான லொகேஷன்ல சேவ் பண்றது. அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் ஃபோல்டர் மூவ் பண்ணா லிங்க் பிரேக் ஆகிரும். அதனால டெடிகேட்டடா ப்ராக்ஸிக்குன்னு ஒரு ஃபோல்டர் யூஸ் பண்ணுங்க. நம்பர் 2, ப்ராக்ஸி கிரியேட் பண்ணாம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்றது. ஒரு 1 மணி நேரம் எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ராக்ஸி கிரியேட் பண்றது தேவையில்லாத தலைவலி. ஸோ இம்போர்ட் பண்ணும்போது கிரியேட் பண்ணிடுங்க. நம்பர் 3, ராங் ப்ரீசெட் யூஸ் பண்றது. வீக்கான லேப்டாப்னா டைரக்டா ஹெவி ப்ராக்ஸி ஃபார்மட் சூஸ் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் வித் H.264 குவார்ட்டர் ரெசல்யூஷன். கொஞ்சம் நல்ல ஹை அண்ட் லேப்டாப் அப்படின்னா நீங்க ஹாஃப் ரெசல்யூஷன் கூட வச்சுக்கலாம். அது ஸ்மூத்தா ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுங்க. சரி, குயிக்கா ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், ப்ராக்ஸி உங்க ஒரிஜினல் ஃபுட்டேஜோட லைட் வெயிட் காப்பி. அண்ட் தென் கிரியேட் ப்ராக்ஸிஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி H.264 குவார்ட்டர் ரெசல்யூஷன்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் மானிட்டர்ல டாகல் ப்ராக்ஸிஸ் பட்டனை யூஸ் பண்ணி ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எடிட்டுக்கு ப்ராக்ஸி ஆன், கலர் கிரேடிங் அண்ட் ஃபைனல் செக்கிங்க்கு ப்ராக்ஸி ஆஃப். ஃபைனலி எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை ப்ராக்ஸி ஆஃப்ல தான் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே லேகே இல்லாம நீங்க எடிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்க பிரீமியர் ப்ரோல ஒர்க் பண்ணும்போது லேக் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்ஸி ஒர்க் ஃப்ளோ ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்ட் கேசஸ்ல இதுவே ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடும். வீடியோ எடிட்டிங் பத்தி நீங்க இன்னும் டீப்பரா கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா we have a video editing course at Video Superstars Academy. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க.